எடுத்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிறைவேறப்படும் என்றும் அறிவேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, குமார இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யட்டும். வார்த்தையுடைய பிள்ளைகளை ஒன்றுட கட்டட்டும். ஆண்டவரே, தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து பாடு கொண்டாகும். தாக்கி அர்ப்பணம் செய்யும். நீ பெரிய சுத்தம் ஜெபித்து ஜெயம் என்கிறவனால பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டேன், மறுபடி பிறக்க வைத்தேன். மகனாக தெரிந்து கொண்டேன், மறுபடி பிறக்க வைத்தேன். ராஜா பேரும் நானே, ஆசாரியர் பேரும் நானே. ராஜா பேரும் நானே, ஆசாரியர் பேரும் நானே. ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிறைவேறப்படும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த நாளில நம்மளோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை. நீ ராஜாவா இருப்ப. அப்படின்னா என்ன? நீ அடிமையா இருக்க மாட்ட, நீ ஆளுநரா இருப்ப, நீ அதிகாரத்துல இருப்ப. கர்த்தர் சொல்ற வார்த்தைய கேட்கும் போதே நாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமோ, ஆமென் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் இருக்கிறது, ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் ஆம்னா நாம என்ன சொல்லிடணும்? ஆமென். இது சொல்லிட்டா நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது. அவர் சொல்றாரு, நீ எப்படி இருப்ப? நிச்சயமா ராஜாவா இருப்பான்னு கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆனா இவர் இருக்கிற இடம் எங்க? காட்டுல. ராஜா எங்க இருப்பாரு? அரண்மனையில. ஆனா இந்த ராஜா எங்க இருக்காரு? பயந்து வனாந்தரத்துல. சொல்லப்போனா இந்த பகுதி ஒரு குகை பக்கத்துல வச்சு நடந்த சம்பவம். ஏன்னா இவனை கொள்வதற்கு ஒரு ராஜா தேடிட்டு வந்துட்டு இருக்கான். சரிதானா? 3000 பேரோட தேடி வரா. இந்த ஒரு புகைப்பட இருந்த போது ஒரு சம்பவம். எதை அறுத்துட்டாரு? சால்வை தொங்கல. ராஜா அணிந்திருந்த சால்வை தொங்கல அறுத்துட்டாரு. சில சொன்னாங்க கொண்டுரும் அப்படின்னாங்க. இல்ல இல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனே கைய போன மனுஷன் சால்வை தொங்க அறுத்துட்டு அவர் முன்னாடி போறாரு, பின்னாடி இவர் வந்து ராஜாவையும் கூட்டு போறாரு. ஏன் இப்படி தேடுது? என் கையில என்ன இருக்குது? ஒரு பொல்லாப்புள்ளி இப்படி தன்னை பத்தி சொல்லும் போதுதான் அவரு வேதம் சொல்லுது, அவன் தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் ராஜா. அவன் வாயில திரும்ப வார்த்தை வந்து அவன் அழுது அவன் வார்த்தைய சொல்ற. அப்ப சொல்லும் போதுதான் சொல்றாரு, என்ன நீ நிச்சயமாய் ராஜாவா இருப்ப. ஒரு ராஜாவா இருக்க போகிற தாவீதை குறித்து சொன்ன வார்த்தை தான் வாஸ்தவம். அப்ப ராஜாவா இருப்பாரு. அந்த ராஜா எங்க இருக்கணும்? அரண்மனையில இருக்கணும். அரண்மனையில இல்ல, இப்ப எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்துல. பலமான போராட்டம், பலமான பிரச்சனை. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு பலமான பிரச்சனை இன்னைக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப.
இதே வார்த்தை யோனத்தான் சொல்றாரு, நீ அதாவது 23:17 1 சாமுவேல் 23:17 நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருப்பி, அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறான். வார்த்தை வருது. இவனுக்கு எப்ப தெரியும்? 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 20ஆம் அதிகாரத்துல சொல்ற யோனத்தானை பற்றி 31 வாசிங்க. ஈசாயின் மகன் பூமியிலே உயிரோடு நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நினைவரப்படுவதில்லை. இப்பொழுது அவனை அழைப்பிட்டு இடத்தில் கொண்டு வா. தாவீது ராஜாவாக போகிறான் என்பது யாருக்கு தெரியுது? சவுலுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவனை துறப்பான்? ஏன் அவனை கொல்ல தேடணும்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் நான் ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜாவா? அவன் அவனுடைய சிலுவையில மேல் விலாசம் என்ன அடிக்கப்பட்டது? நாசமாகி இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை மறந்துட்டா? என்ன அடிக்கப்பட்டது? ஏன் மேல் விலாசம் என்ன? அத சொன்னாங்க, நீ இப்படி எழுதாம அவன் நான் ராஜான்னு சொன்னதாக எழுது. அதுக்கு வார்த்தை என்ன வந்துச்சு? எழுதினது. எழுதினதே. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க மேல பரலோகத்தின் தெய்வம் எழுதினது. எழுதினது என்ன இருக்கிறாரு? ராஜா எழுதியிருக்காரு, ராஜாத்தின் எழுதியிருக்கிறார். எழுதினது எழுதினது அப்படின்னு அதுவே அல்ல, நீ ஆளுநர், நீ அதிகாரம் உடையவர். எழுதினது எழுதினது, இதை எவராலும் மாற்ற முடியாது. நம்புறீங்களா? அல்லேலூயா. ஒரு ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜா எழுதிட்டா ராஜாவுக்கு எழுது கலக்கம். அதனாலதான் யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்ட உடனே அங்க ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்ல உண்மையிலே கர்த்தர் உன்னை ராஜாவா ராஜாத்தை எழுப்பும் போது ஒரு ஆளுகைக்குள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கடந்து நம்புறீங்களா? உங்க எல்லையில் இருக்கிற சில அந்தகாரங்கள் எல்லாம் கலங்குது. ஏன் தெரியுமா? நீ யாரு? ராஜா. ராஜானா சாதாரண வார்த்தை அல்லது, ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரம் உடையவர்கள். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறும். நம்முடைய ராஜா ஆதி ராஜா தன்னுடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்றாரு, நீ ராஜா. அப்புறம் நீ யாரு? ராஜகுமாரத்தி ராணி தானே. அல்லேலூயா. சிலருக்கு பேரே ராணி, நல்ல பேரு. சிலர் பேருக்கு ராஜா, நல்ல பேரு. இதெல்லாம் வேதத்தில் உள்ள பேர் தான் வச்சிருக்காங்க. ஆனா ராஜாவும் ராணியும் பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறவங்க. இந்த ராஜாவின் அனுபவம், ராணியின் அனுபவம் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். நான் சொன்னேன், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு ஆராதிக்கிற பிள்ளைகளா இருப்பீர்களா? நீங்க தான் ராணி, நீங்க தான் ராஜா. நம்புறீங்களா? நீ சொன்னா நடக்கும்ன்றேன். நீ நிச்சயமா ராஜாவாய் இருப்பாய். இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நினைவரப்படும். இன்னும் ராஜாவா மாறல, அதுக்கு முன்னமாவே கர்த்தருடைய வார்த்தை வருது, நீதான் ராஜா. முன்னாடி வந்ததா? நான் சொல்ல வார்த்தை வந்ததுனால ராஜா, ராஜாவா வந்ததுனால வார்த்தை அல்ல. நான் சொல்றேன், எப்படி அப்பாவா மாறுறாங்க? எப்படி அப்பாவா மாறுறாங்க? பிள்ளை வந்ததுனால அப்பா. நான் சொன்ன வார்த்தை வந்ததுனால எங்க அப்பா.
இன்னைக்கு அநேகர் அம்மாவா அப்பாவா மாறுறது காரணம் என்ன? ஒரு குழந்தை. ஆனா வேதம் அதல்ல, வார்த்தை வந்த நாளைக்கு நீ அப்பா, வார்த்தை வந்த நாளைக்கு நீ அம்மா. உனக்கு கணம் என்னன்னா வச்சு வார்த்தை வந்த நாளைக்கு திரளான ஜாதிகளுக்கு பிள்ளை வந்த பரவ சொன்னாரு. பிள்ளை வந்த பரவா அவரை வந்து சொன்னாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவான்னு சொல்லி. வார்த்தை வந்தனால பிள்ளை வந்தது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருதுனா, உன்னை உயர்த்தும்படி ஒரு வார்த்தை வருதுனா, உன்னை கனப்படுத்தும்படி ஒரு வார்த்தை வருதுனா, அந்த வார்த்தை நடந்தே வரும். இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ராஜா காட்டு நான் சொல்ற அன்னைக்கு தாவிதோடு இருந்தவர்களும் அன்னைக்கு சொல்லிருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுட்டு ராஜா எங்க இருக்கிற ராஜா? காட்டுல இருக்க, வனாந்தரத்துல இருக்க, புகையா ஒளிஞ்சி ஓடி ஒளியதா ராஜா அப்படின்னு அநேகர் கேட்டுனா, கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டுனா அது நடந்தே தீரும். மாற்றம் வராது. காலங்கள் மாறலாம், சில நேரம் தாமதமாகலாம். இன்னும் சொல்றேன், ராஜான்னு தெரியுமா தெரியாதா சவுலுக்கு? அடுத்த ராஜா யாருதான் தெரியும். ஏன்னா முன்னாடி சொன்னான், அவன் உயிரோடு இருக்க மட்டும் நான் தாண்டா ராஜா, எனக்கு முன்னாடி யாரு? யோனத்தான், நீ தாண்டா ராஜா. அவன் உயிரோடு இருந்தாங்கன்னா நீ என்ன செய்ய முடியாது, ராஜாவாக முடியாது. இவனுக்கு அது முக்கியம் இல்ல. எது முக்கியம் இல்லை? ஏன் அது முக்கியம் இல்லைன்னா, அவன் ராஜாவா இல்லாம இருக்கும் போதும் சொல்லப்படா, நீங்க தான் ராஜா, உமக்கு எடுத்தால யாரு? நான் ராஜான்னு நீங்க சொல்றீரு. நீர் ராஜாவா இருந்தோம், ராஜகுமாரனாக நான் இருந்தோம். கோழியால கொள்ள முடியலையா? ஒரு ஆடு மேய்ச்ச மேய்ப்பன் வந்து தானே இந்த தாவீதான பொண்ணா, அவன் நீர் செய்ய முடியாதத, நான் செய்ய முடியாதத தெய்வம் இவனுக்குள்ள வந்து செஞ்சாரே. அப்ப யாரா ராஜா? அடுத்த ராஜா தாவீது. ஹல்லேலூயா. இதுல மேன்மை வேணுமா? ஆனா இது ராஜாவா இல்லாதிருந்தும் இஸ்ரவேலுக்கு வந்து நிந்தைய அவமானத்தை ஒருத்த அழிச்சு தேவனுடைய பிள்ளைகளை தலைமுறை நடக்க கொண்டிருக்கிறான். இதை யோசிக்கல. பெருமை யாரு வேணுமா? சொல்லு, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து இருக்கிறான். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன வச்சுதான் இது நடக்குன்னு வரக்கூடாது. அவரால் அன்றி ஒண்ணும் நடக்காது. அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லணும். நான் சொல்றேன், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா இவங்களுக்கு ரட்சிக்கும் சகாயமும் நான் இல்லைன்னா இன்னொருத்தரும் எழுப்பிடுவாருங்க. எழுப்புவாரா எழுப்ப மாட்டாரா? எழுப்புவாரு. அப்ப யார்தான் எழுப்புகிறவர் இருக்கிறார்? அவர் யார நியமிச்சிருக்கிறாரோ, யாரை கொண்டு செய்யப்படுறாரோ அதுதான் நடக்கும். அப்ப அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அடுத்த ராஜா யாருதான்? தாவீதுதான். தெரிஞ்சு ஏன் இவனை கொள்ளைக்கு திட்டம் போட்டு தேடி 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 இவனை கொள்ளணும்? நான் சொல்வேன், அவனல்ல, அவனுக்குள் உள்ள பொருளாமா. என்னைக்கு அவனுக்கு காய்மரணமாய் பார்க்க ஆரம்பிச்சானோ அப்பவே யாரு வந்துட்டாங்க? பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சு. அப்போ உங்களை அழிக்க நினைக்கிற, உங்களை இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர் இருப்பாருன்னா அந்த நபர் அல்ல, அந்த நபருக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி தெரியும். உணர்வு வரும்போது அவர் ராஜாப்பா, அவர் ஊழியக்காரன், அவன் நல்லவன், அவன் நல்லா இருப்பாப்பா, இப்படி உணர்வு வருது. ஆனா எது ஆவியை செய்து? பொல்லாதாவே வந்ததுதான். நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு அப்புறமும் யார் யாரு கூட செய்கிறார்கள்? சவுல். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது நடக்கும். உங்களை குறிச்சு தெரியும், உங்களை குறிச்சு அறிவு இருக்குது. ஆனா சில பொல்லாத ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறதா
இல்ல ஆகியதும். அடுத்து நான் சொல்றேன், ஒரு முடிய கூட கர்த்தர் அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டா. கர்த்தர் சொன்னது சொன்னதே, கர்த்தர் எழுதியது எழுதினதே. உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறது, நீங்க ராஜா. சும்மா சொன்னார், நிச்சயமா நிச்சயமா ராஜாவா இருப்பார். உன் கையில இருந்து இஸ்ரவேலின் ராஜபாரம் நிறைவேறப்படும். நான் சொல்றேன், இப்பவே தேவ பிள்ளைகள் ஆயத்தமான. எதுக்கு? ராஜா. அவர் ராஜான்னு பேரிட்டோம், ராஜாவா இல்லை. புறக்கணித்து, நான் சொல்றேன், புறக்கணித்து தெய்வம் தள்ளினதுக்கு அப்புறமும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கலாம். தள்ளப்பட்ட ராஜா எதுல அமர்ந்திருக்கா? ராஜாவா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கான். ஆனா கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா காடு மழை வனாந்தரம் புகழ் சொல்லி சுத்திட்டே வரலாம். நான் சொல்ல, ஏற்ற காலத்துல கர்த்தர் உனக்காக அந்த சீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ நீ ஆயத்தமாக தாவியது, இப்போ நீ ஆயத்தமாக தாவியது, இப்போ நீ ஆயத்தமாக. உன் இருதயம், உன் எண்ணம் யாரை போல யோசிக்கணும்? ராஜாவை போல யோசிக்கணும். ராஜா செய்ய முடியாத காரியத்தை நீ செய். அல்லேலூயா. ராஜா யோசிக்காத காரியத்தை நீ யோசி. ராஜாவா இருந்தா என்ன நடக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்வாங்க என்பதை இப்பவே நீ செய்வான். இதுதான் இந்த எண்ணம், இந்த சிந்தனை தான் ராஜாவுக்குள்ள சிந்தனையும் செயலுமே. அப்படியா? நான் சொல்றேன், நம்ம பகுதிகளில் எம்எல்ஏக்கு போட்டி போடுறாங்க. எம்எல்ஏக்கு மட்டும் வார்டு மெம்பருக்கு போட்டி போடுறாங்க. 2 ஆள் போட்டி போடுறாங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டுமா எல்லாம் ஓட்டம் கொடுத்து 100% ஓட்டம் ஒருவருக்கே போட்டாங்க, ஒருத்தருக்கு போடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி சொல்ல முடியாது. ஒரு 60% ஓட்டு ஒருவருக்கு உள்ளது, ஒரு 40% ஓட்டு இன்னொருவருக்கு உள்ளது. அப்ப 60% ஓட்ட பெற்றவர் என்ன செய்யறாரு? வெற்றி அடைகிறார். அந்த எல்லைகளில அவர் தான், அவருடைய ஆளுகை தான். அவர் சொல்லுவாரா, இந்த 40 பேருக்கும் நான் நன்மை செய்யவே மாட்டேன் அப்படி சொல்லுவாரா? எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நன்மை செய்வேன், எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும். இதுதான் யாரு? அவன். அப்ப ஆண்டோட பிள்ளைகளா சொல்றேன், உங்களை சேவிக்கிற பிள்ளைகளுக்கும், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கும், கீழ்ப்படியாதவர்களுக்கும் நன்மை செய்யணும். ராஜா நன்மை செய்யறவனால இயேசு நன்மை செய்யறத சொல்லிட்டு அவர்தான் சிறந்த ராஜா. அவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டோட பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு போறீங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு பேலன்ஸ் செய்யட்டும், கிரியை செய்யட்டும். நீங்க உங்க வாயினால அறிக்கையிடணும், நான் யாரு? ராஜா, நான் ஆளுநர், நான் அதிகாரம் உடையவன். ஆண்டவருடைய நாமத்தினால சகல அதிகாரத்தையும் தெய்வம் உங்களுக்கு வச்சிட்டாரு. இத நம்பணும், இத விசுவாசிக்கணும். விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் பேசுறதெல்லாம் ராஜா மாதிரி பேசிக்கிட்டு, ஆனா ராஜா இல்ல, ராஜாவா இன்னும் ஆகல. ஆனா அவர் பேச்சு கூட என்னவாதான் இருக்கும்? யார? பரம ராஜா குறித்தும், ராஜா தனக்கோடு இருந்து கிரியை நடத்துகிறது குறித்தும் அவர் அதிகமா பேசுவார். அல்லேலூயா. அப்போ ராஜாவின் வார்த்தை நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு விசுவாசம் தட்டி எழுப்பப்படணும். விசுவாசித்தே ஆகையால் பேசுகிறேன். அந்த வசனவாசியமாக 1 சங்கீதத்தில் இருக்குது. சங்கீதத்தில் இருக்கிறது தான் கொரிந்தியர் எழுதப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் ஜீசஸ் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நான் சொல்றேன், கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் தாவீது அறிக்கை செய்தாரா,
கோலியாத்தை கொன்னதுக்கு முன்னோடியா இருக்க செய்தாரா? நான் இப்ப எப்படி சொல்றேன்? கோலியாத்தை கொன்னதுக்கு அப்புறம் பேசினாரா, கொன்னதுக்கு முன்னோடி பேசினாரா? முன்னாடியா பின்னாடியா? அப்ப ஏன் நான் விசுவாசித்து இருக்கிறவர் அவர் சொல்ற வார்த்தை, அந்த மிருகங்களுக்கு நீ தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தன் கைக்கு நினைச்சு முதல் சொல்ல விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் யார போல இருப்பான்? அந்த பொண்ணுன்னா ஒரு சிங்கம், ஒரு கரடி, அதுக்கு ஒப்பா இருப்பான் எப்படி சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணதுக்கு பின்னாடி இல்ல, பொண்ணதுக்கு முன்னாடி வார்த்தை வந்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இந்த மாசத்துல, இந்த வாரத்துல கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. நீ அடிமைப்பட்டவன், அடிமைப்பட்டவள் அல்ல, நீ விடுதலையானாது, நீ அதிகாரம் உடையாது. உன் வாயில அறிக்கை வரட்டும். விசுவாசிக்கிறேன் ஆனா பேச மாட்டேன் அப்படி சொல்ல என்ன விசுவாசம்? என்னமா விசுவாசிக்கிறேன் ஆனா நடந்ததுக்கு அப்புறம் பேசுறேன். இங்க சில சொல்றோம், ஒரு காரியம் நடக்குது அதுக்கப்புறம் சாட்சி சொல்றேன். நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடியே சாட்சி சொல்லு. கர்த்தர் இப்படி செய்ய போறாரு சொல்லு. அவர் வார்த்தை தந்துட்டாங்க, வார்த்தை நிறைவேறாதா? ராஜான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா சகல காரியத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவர், அதிகாரத்தை வைப்பார். நான் சொல்றேன் இன்றைக்கு இந்த கிராமத்துல மழையடி வாரத்துல எங்கேயோ ஒரு ஓரமா இருக்கிற மாட்ட சொல்லுகிற மாநில இருக்கிற பட்டணம் அவரே தூக்கி காமிக்க போறாரு. இதை இப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உலகம் எங்கேயும் ஆசீர்வாதமாக வைக்க போறாரு, இப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். செய்ய போறாரா? நிச்சயம் நிறைவேறும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் ஆவியான உள்ள வந்துட்டார்னா எழுதின வார்த்தை எல்லாமே அவர் எழுதுது. அப்ப ஆவியானவர் எந்த கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகிப்பாரா? கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் சந்தேகிப்பாரா? இத கொஞ்சம் நம்புறோம், கொஞ்சம் நம்புற அப்படி சொல்லுவாரா? 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்யுங்கப்பா, நான் சொன்ன 100க்கு 100 ஆவியானவர் நம்புறாரு. ஆவியானவர் சொல்றது மட்டும் இல்ல, அறிக்கை செய்கிறார். ஆவியானவருடைய வாரங்களில் ஒன்று என்ன தெரியுமா? விசுவாசம். ஆவியானவர் உள்ள வந்துட்டாலே என்ன வேணும்? கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், சகலத்தையும் விசுவாசிக்கிறோம், சகலத்தையும் நம்பும். ஆண்டவர் சொல்ற வார்த்தைய கண்ணை மூடி நம்பணும். யோபு சொல்லுவார், அவர் என்னை கொண்டு கொண்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அப்படிப்பட்ட விசுவாசம் வந்து நான் நம்பிக்கை வந்துன்னா சாக மாட்டேன், ரெட்டிமாக பெருக முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வார்த்தை நம்மையில் இருக்கிறது. நீ ராஜா, நிச்சயமாக ராஜாவா இருப்ப. உன் கையில இஸ்ரவேலின் ராஜாவா நான் சொல்ல, உங்க கைகளில உங்க குடும்பத்தை கத்த கொடுக்கிறேன், சில கிராமத்தை உங்க கையில கொடுக்கிறேன். நீங்க தான் ஆளுகை செய்ய போறீங்க. நம்புறீங்களா? உங்க ஜபத்தினால ஆளுகை செய்யுங்க. உங்க ஜபத்தினால எதை சொல்றீங்களோ அது நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறியே தீரும். இதுக்கு சந்தேகப்படாமா? அப்போ உங்களை குறிச்சு கர்த்தர் ஊழியத்தை குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாம் நிச்சயமா நிறைவேறும் சொல்லி என்ன செய்யணும்? நம்பிக்கை உடையவர்களா இருக்கணும். நான் எங்கள் மேல நம்பிக்கை வைக்கல, எங்களை ரட்சித்த தேவன் மேல் நம்பிக்கை இருக்கணும். ஆமென். அப்படிதானே பவுல் சொல்றாரு. மரணம் வரும்னு சொல்லி நிச்சயத்திருந்தோம், ஆனா எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காம மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அதனால நாங்க தப்புவிக்கப்படுகிறோம். அவர் அப்போது தப்புவித்தார், இப்போது தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். 3 காரியம்: தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார்.
இதுவரை நடத்தினவர் இப்பவும் நடத்துறாரு. இதுவரை நடத்தினது உண்மை, இப்போ நடத்துறது உண்மைதான். இனிமேலும் நடத்துவா. அல்லேலூயா. வானுடைய பிள்ளைகளுக்குள்ள வார்த்தைகள் இன்னைக்கு கிரிய நடப்பிக்கணும். என்ன ராஜான்னு சொல்லியிருக்கிறாரு, என்ன அடிமை அல்ல ஆளுநர் சொல்லியிருக்கிறாரு. இது நிச்சயம் நிறைவேறும் 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 சொல்லி விசுவாசித்து விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். அது அனுபவமா மாறும். உங்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு வெளிப்பட்ட வார்த்தையை நம்பணும்னா விசுவாசிங்க. விசுவாசத்தை பேசுங்க. விசுவாசிக்காம எதையும் நம்ப முடியாது. அப்படிதானே? அவன் கடந்த வார்த்தையில் நம்ம பேசணும். ஆண்டு அந்த வார்த்தை அவிசுவாசியாராமல் அவன் உடனே சொல்றாங்க, என் ஆண்டவனே என் தேவனே அப்படின்னா என்ன உண்மைதான் நம்புவேன், உண்மைதான் விசுவாசிப்பேன், உண்மைதான் பேசுவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டு சொல்ற வார்த்தை, நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப. நான் சொல்றேன், நீ நிச்சயமா பெரியாளா இருப்ப. நீ நிச்சயமா கர்த்தருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவ. நீ நிச்சயமா ஒரு அப்போஸ்தலனா இருப்ப. நீ நிச்சயமா ஒரு சுவிசேஷனா இருப்ப. நீ நிச்சயமா ஒரு போதகனா இருப்ப. நீ நிச்சயமா ஒரு மேய்ப்பனா இருப்ப. உன் கைகளினால இஸ்ரவேல் ராஜ்யம் நிலைவரப்படும். அப்படின்னா நீ சமாதானத்தோடு அநேகரை வழி நடத்துவ. உன் கைகளில் சுகமளிக்கிற வல்லமை உண்டு. உன் கைகளிலே அற்புத கிரியைகள் உண்டு. நீ என்ன சொல்றாயோ அது நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் கேட்டார். அவன் மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பிள்ளைக்கு ஒரு பிசாசு அலங்கடிச்சு உண்மையும் செவிடுமான ஆவியான் சீசர்கிட்ட கொண்டு போனா முடியல, இயேசுட்ட கொண்டு வர. நீங்க ஏதாவது மனதிறங்கி செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா கூடும். விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறான்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன வார்த்தை, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய. எப்படி சொன்னான்? கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? கண்டு நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி உனக்கு போகாதே என்று நான் உனக்கு. ஆண்டவர் சத்தமிட்டு சொன்னா அது சத்தம் போட்டு போய். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை உன் வாயினால என்ன செய்யணும்? சொல்லணும். இன்னும் சொல்றாரு, சீசர்கள் கேட்காங்க வீட்டுல வந்த உடனே, ஆண்டவரே எங்களால ஏன் அது துரத்தி விட கூடாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. அவ விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள ஜபம் எழுப்பணும். வார்த்தை வந்தனால ஜெபிக்க வைக்கிறார், வார்த்தை வந்தனால ஆராதிக்க வைக்கிறார். இப்ப அறிக்கை செய்ய ஆரம்பிச்சா அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. செய்வாரா? ஒன்றொன்று செய்வாரா? ராஜாவா இருப்பான்னு சொல்லும்போது அவன் ராஜா இல்ல, அவன் காட்டுல தாரணான். ஆனா கர்த்தர் அவனை உருவாக்கி அவன் ராஜ பாரத்தை வந்து உட்கார்படி செய்தது போல சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவன் தாவீதுடைய தயவை நாடி தாவீதுடைய சமாதானத்துக்கு ஓடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்தவர். இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசுறாரு. நீ ராஜாவா இருப்ப. இந்த தேசத்துக்கு நீ நல்ல காரியத்தை சொல்லும்படி, தேவனுடைய ஜனத்தை சமாதானம் நடத்தும்படி, அவன் அமெரிக்கையாய் ஜனங்கள் வாழும்படி, சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படி உன் கைகளில் இஸ்ரவேலின் ராஜபாரம் நிறைவேறப்படும். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம், உன் குடும்பத்தின் சமாதானத்தை கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்துக்கு ராஜா நீதா, உன் கிராமத்துக்கு ராஜா நீதா. உன் அனுமதி இல்லாம உன் குடும்பத்தை ஒன்று சம்பவிக்க மாட்டாரு. உன் அனுமதி இல்லாம உன் குடும்பத்தில் மட்டும் உன் கிராமத்தில் ஒன்று சம்பவிக்க மாட்டாரு. ஒரு ராஜ்யம் உன் நிமித்தம் கலைக்கப்படுகிறது. ஒரு ராஜ்யம் ஒரு நிமித்தம் உன் நிமித்தம். ஏன் தெரியுமா? நீ ராஜா, நீ ராஜா. கலங்குகிற ஒரு அந்தரான மண்டலங்கள் இந்த எல்லைகளிலே கலங்கி கொண்டிருக்கிறது. ஒரு வாயினால் ஒரு வார்த்தை அறிக்கிறது, என் குடும்பத்தில் என்ன கிரியை செய்வார், வெளியே போ, நடக்கும். இந்த கிராமத்தில் கிரியை செய்யாத, வெளியே போ, நடக்கும். கர்த்தர் அதிகாரப்படுத்தி இருக்கிறார்.
கர்த்தர் அதிகாரப்படுத்திருக்கிறார். நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி, என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லு. நான் சொல்றேன், ராஜா வீட்டுல ஏதாவது குறை உண்டா? சகலம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்ல, உனக்கு அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். ஒன்று இல்லாத நேரங்களிலும் நீ சொல்லணும் என்னென்று, சகலம் எனக்கு பரிமாணம் உண்டாயிருக்கிறது. அதான் சொன்னேன், ராஜாவாகிற போகிற நீ, ராணியா மாற போகிற நீ, ராஜா போல பேசு, ராணியை போல பேசு. இந்த வார்த்தை உடனே வந்துட்டுனா இதான் விசுவாசத்தின் கிரியை. ஆமென். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசம் வந்துட்டா பேசாம இருக்க, பேச்சு பேசதான் முடியும். நான் கடந்தாலும் சொன்னேன், இதான் ஆண்டவர் ஊழியமா எங்களுக்கு பேசின வார்த்தை. நீ பேசின வார்த்தையை கேட்க முடியாம நினைச்சலாம். நமக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆராதனைக்கு ஒரு பிரதர் வந்திருந்தார். இங்க தேவ மகிமா பலமா வெளிப்பட்டு இருக்கு. ஆனா நான் அவரை கவனிச்சேன், அவருக்குள்ள ஒரு பிசாசு, அவருக்கு பேர் இருக்கு ஒரு பிசாசு. அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு பார்த்தா இப்படி இருக்கான். எப்படி இருக்கா? ரெண்டு ஆள்காட்டி விரலையும் எடுத்துருவாப்ல, ரெண்டு ஆள்காட்டி விரலையும் ரெண்டு காத்துல பொந்துல அடிச்சிருவாப்ல. சிக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இந்த பகுதியை நான் வாசித்து முடிக்கிறேன். ஆண்டு சொன்னார், ஊமையும் செவிடுமான ஆவியை விட்டு. ஊமை அதுல என்ன இருக்கு? செவிடு. போட்டுக்கிற வசனம், செவிடனுக்கு எந்த வார்த்தையாவது சொன்னா கேட்குமா? கேட்குமா? ஆனா கர்த்தருடைய வார்த்தை பேசினா, ஆவியில நடத்தப்பட்டு ஒரு வார்த்தை பேசினா, செவிக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போகும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இவன் யாரு? உண்மை மட்டும்ல, என்னொன்னு என்ன? செவிடு. ஆட்ட சொன்னாரு, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. அதற்காரு செவிட்டு செவிக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை போகுது உடனே. அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷன் எப்படி இருக்காங்க? ஏற்ப வந்தா அப்படிதான் சொல்லணும், இந்த வார்த்தை தான் சொல்லணும். ஊமையும் செவிடுமான ஆவியே இவனுக்கு புறப்பட்டு போ. ஊமை செவிடு இல்ல, செவிடு இருக்கு, செவி கேட்கறதுனால பொத்துறான். சரிதான், கடினமான ஒரு இருதை விசுவாசம் உண்டு பண்றான். அப்ப நான் சொல்றேன், நீ விசுவாசம் வந்ததுனால என்ன செஞ்சுட்டு இருக்க? பேசிக்கிட்டே இருக்க. அன்னைக்கு என்ன செய்யலாம்? காத்த பொத்தலாம், பொத்திக்கிட்டு இருப்போம். அப்புறம் கண்ணை மூச்சிலே நினைச்சுடாது, முடிக்க கூட ஒரு வேலை கத்தர் வச்சிருக்காருங்க. ஒரு வேலை கத்தர் வச்சிருக்கிறாரு. காத்த பொத்தலாம், கண்ணையும் முடிக்கலாம், மூக்க பொத்த முடியுமா? காத்தையும் பொத்திடலாம், கண்ணையும் பொத்திடலாம், மூக்க பொத்திட்டு எவ்வளவு நேரம் இருப்பான்? வெளிப்பட போகுது பரிமள தைலத்தின் வாசனை, அபிஷேக தைலத்தின் வாசனை, ராஜாவின் அபிஷேகம் வெளிப்பட போகுது. மூக்க பொத்திட்டு இருக்க முடியாது. நம்புறீங்களா? வாசனை வீச போகுது, மூக்க பொத்திட்டு இருக்க முடியாது. நான் கடந்த நாள் இரவு ஜெபத்துல சொன்னேன், ஸ்தோத்திரம், பூக்களோடு சேர்ந்து என்ன போகுது? வாசனை. பூ பூத்துட்டுனா வாசனை என்ன செய்யும்? அதே போல இன்னும் சொன்னேன், கனி கணிஞ்சிட்டுனா, பழம் பழுத்துட்டுனா அதுல இருந்து என்ன புறப்படுது? வாசனை. பூல இருக்கிற வாசனையை பிரிக்க முடியாது. அதே போல பழங்களில் இருக்கிற வாசனையும் பிரிக்க முடியாது. இந்த பூக்கள் இருக்கிற வாசனை தான் எதை இழுத்து கொண்டு வருது தெரியுமா? தேனீக்கிற படப்படையா கூட்டமா இழுத்து கொண்டு வருது. இந்த ராஜாவின் அபிஷேகம் வெளிப்பட சில படைகள் வரப்போது. பூக்க பொத்தி இருக்க முடியாது, காத்த பொத்திடலாம், கண்ண
படுத்திடலாம். ஆனா மூக்க பத்தி இருக்க முடியாது. இந்த வாசனை குறைக்கும், இந்த வாசனை இழுத்து கொண்டு வரும். நீங்க வாடி சொல்லாட்டா ஓடி 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 வருகிற நாட்கள் அது சாப்பிடும். கதை செய்யப்படாது. நீ யாரு தெரியுமா? ராஜா. ராஜா வந்த வாசனை வெளிப்படும். ராஜா பிரயாணம் பண்ணும்போது ராஜா உபயோகிக்கிற சில விடையேறப்பட்ட நல்ல தைலங்கள் உண்டு. அதில் ஒன்று அபிஷேக தைலம். இந்த அபிஷேக தைலம் வாசனை வெளிப்படும். வாசனை வெளிப்பட 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 சில தேனீக்கள் வண்டுகள் வந்துதான். இந்த பூக்கள் வா வான்னு கூப்பிட்டுச்சா? இல்ல, தேடி அதுக்கு தேவையானது இங்க இருக்குது. என்ன இருக்குது? தேன் இருக்குது. தேனினா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. இந்த மதுரம் உள்ள வார்த்தையை அவை கேட்கும்படி விடுதலை அடையபடி ஜீவனம் பண்ணபடி சில தேனிகள் வரலாம். செய்யப்படாதுங்க. கர்த்தர் செய்யப்படாது. அவர் சொன்னது மாறாது. ராஜான்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயம் நிறைவேறப்போம். இயேசு திரும்ப சொல்வார், மெய்யாகவே மெய்யாகவே. ஆனா இங்க சொல்லப்படுகிற நிச்சயமாகவே நடக்க போது உங்களுக்கு சொல்லப்பட்ட நல் வார்த்தையை குறிச்சு அறிக்கை செய்து கொண்டிருங்கள். உங்க வாயில புறப்படுகிற நல் வார்த்தைகளை அப்பப்போ சொல்லிட்டே இருங்க. அது அப்படியே நிறைவேறும். இது உங்க சொந்த வார்த்தை அல்ல, இது அவர் தந்த வார்த்தை. அவர் தந்த வார்த்தையை பேசக்கூடாதா? பேசுகிறேங்க. ஆண்டவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பேரா இருக்கிறோம். சங்கீத வாசனத்தோட கொஞ்சம் சொற்ப ஜனங்கள், கொஞ்சம் தொகைக்கு உட்பட்ட, அதனால அற்பமா என்ன பண்றோம்? அசட்டை பண்ணப்படுறோம், அவமதிக்கப்படுகிறோம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் வாசனை வீச போகிறாரு. அந்த நாட்களை இது பரவி பாயும், நானா திசையும் நற்கந்தமா நற்கந்தமா கிறிஸ்துவுக்குள் மனம்தான் தெருவாய் மனம் வீசுவேன். கிறிஸ்துவுக்குள் மனம்தான் ராஜா நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே விசுவாசத்தின் ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா, உன்னால அவர் சொல்ற வார்த்தை நம்பாம இருக்கவே, பேசாம இருக்கவே. ஏங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? வார்த்தை வந்துட்டியா? வார்த்தை வந்ததுனால பேசாம இருக்க முடியாது. என்ன வார்த்தை வந்துச்சு? நீ நிச்சயமாக ராஜாவா இருப்ப, நீ நிச்சயமா பெரியாளா இருப்ப, உன்னை குறிச்சு தேவனுடைய திட்டம் பெருசு, நீ ஜனத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. இது கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால வர 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 சொல்ல வேண்டியதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவா. கர்த்தராய் நான் ஏற்ற காலத்துல தீவிரமா நடப்பி இது கர்த்தர் சொன்ன வார்த்தை அல்லவோ. அநேகர் அற்பமா என்னதான் ஆர்வமா என்பது இல்லை. அவர் செய்ய போறார். திரள் ஜனத்தை காண போறோம். அவர் செய்ய போறார். அவர் சொன்ன வார்த்தையை நம்புறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். நிச்சயம் நாடா பகுதிகளிலும் நற்கனமா பேசுவோம். கூட இருக்கிற வாசனை ஏதோ ஒரு பகுதி மட்டுமா வாசனையா இருக்கு? அதை சுற்றிலும் இருக்கிற, சுற்றிலும் முக்கியம், சுற்றிலும் ஏதோ குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம்,
குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் அல்ல வாசனை, சுற்றிலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் இந்த விசன் ஊழியத்தை நியமிச்சு வச்சிருக்கிறார். இந்த விசன் ஊழியத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வச்சிருக்கிறார். நீ ஏதோ குறிப்பிட்ட ஆயுதம் அல்ல, சுற்றிலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் விடுதலை கொண்டு வர, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வெளிச்சமாய் வீசுவதை கர்த்தர் நியமித்தது. பார்த்தது முதல்ல நான் ஆஸ்வதிக்கப்படணும், அதான் பார்த்தோம். உண்மைதான். நீ பார்த்த நோக்கத்தை நான் நிறைவேற்றினேன். இப்ப ஏன் நோக்கத்தை நீ பாரு. என்ன நோக்கப்பா? என்ன நோக்கத்தை பார்க்க சொல்றீங்க? பாருடா, நடக்கும். முதல்ல பார்த்தது என்ன? நான் ஆஸ்வதிக்கப்படணும். ஆனா ரெண்டாவது பார்க்கறது ஜனம் ஆஸ்வதிக்கப்படணும். நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சா, வார்த்தைக்கு கீழ்ப்படி அறிக்கை செய்யும். கர்த்தர் மகிமையான நடந்துக்க போகிறார். பண்ணிக்கலாமா? கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். மகிமையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். இது கர்த்தருடைய நேரம். நீ நிச்சயமாக ராஜாவா இருப்ப. நீ ராஜான்னு சொல்லிட்டாலே அடிமை அல்ல. ஆளுங்க 2 பேர் 3 பேருடைய சாட்சியால காரியம் நிறைவேறப்படும். யோனத்தான் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சவுல் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அபிகாயில் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நிச்சயம் ராஜா என்றார். ராஜா பல முறை பாடலை கொண்டு ஆண்டவர் உன்னோடு பேசினார். நீ தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். நீ சுவிசேஷகனாக பேசியிருக்கிறார். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் அது பயங்கரமாயிருக்காக பேசுகிறார். உன்னை கொண்டு பல முறை பேசிட்டார்னா அது நிச்சயம் நிறைவேறியே